Hello students, நம்ம இன்னைக்கு Favorsky rearrangement cyclic haloketonesல எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். So 6 membered cyclic haloketones எடுத்துக்கிறேன். So உங்களுக்கு தெரிஞ்சதுதான் first step என்னது? நம்ம ஒரு base யூஸ் பண்ணுவோம். sodium methoxide எதனால யூஸ் பண்ணிக்கலாம். So first step என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு carb anion ஃபார்ம் ஆகும். ஒரு carb anion ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப் ரீகால் பண்ணி பாருங்க பாப்போம். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். அதனால என்ன உருவாகும்? ஒரு சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியேட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அட்டாக் ஆஃப் O minus ET, attack of ethoxide ion. Obviously ethoxide ion carbon attack பண்ணும் because அது ரொம்ப எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்கு. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? எனக்கு ஒரு டெட்ராஹீட்ரல் இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகும்? O minus ரிவர்ட் ஆகிறப்ப இந்த சைக்ளோப்ரோபேன் ரிங் க்ளீவ் ஆகணும். இப்ப இது ஒரு சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுத்திருந்தேன் நான். சைக்ளோஹெக்ஸோன் சிமெட்ரிக்கலா இருக்கு. அதனால எனக்கு எந்த பக்கம் க்ளீவ் பண்ணாலுமே எனக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் ஒரே மாதிரியா தான் இருக்கும். எனக்கு ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். சப்போஸ் நான் இந்த கிளீவேஜ் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த கார்பன் இது டபுள் பாண்ட் ஓவா இருக்கும், இது OET-ஆ இருக்கும். இந்த 5 membered ring கூட இங்க அட்டாச் ஆயிரும். இந்த கார்பனோட. சோ எனக்கு என்ன கிடைக்கும்? 5 membered cyclic ரிங்கோட ஒரு எஸ்டர் அட்டாச்சா கிடைக்கும். ஸோ ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட்ல சைக்ளிக் ஹாலோகீட்டோன்ஸ் எடுத்தேன்னா எனக்கு எஸ்டர் தான் கிடைக்கும். ஆனா எஸ்டர் ஓட ரிங் சைஸ் குறைஞ்சிரும். ஸோ 6 membered cyclic haloketone எடுத்தேன்னா எனக்கு 5 membered எஸ்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் இன் சைக்ளிக் ஹாலோகீட்டோன்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.